Hello students, welcome to 1+1 channel. நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 3.8 பார்க்க போகிறோம் 8th ஸ்டாண்டர்ட். எக்ஸசைஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிராஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட கிராஃப் போட்டிருக்கோம். என்னென்னா வந்து ஒன்லி இப்படி போட்டிருப்போம் கரெக்டாக ஒரு ஹாரிசான்டல் அண்ட் ஒன் வெர்டிக்கல் லைன், அதாவது ஒரு எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்டில் வந்து என்ன படிக்க போகிறோம்னா 4 சைட்ஸ் படிக்க போகிறோம், 4 ஆக்சஸ். அதாவது ஆக்சுவலி இது 2 ஆக்சஸ் தான். அதை வந்து நம்ம நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 சைட்ஸ் எல்லாமே ரெண்டுமே படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதை எப்படி சொல்லுவோம்னா இந்த ஹாரிசான்டல் வந்து எக்ஸ் ஆக்ஸனும் வெர்டிக்கலை வந்து ஒய் ஆக்சஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் 2 சைட்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே எடுக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ், எக்ஸ் டேஷ், இது ஒய், இது வந்து ஒய் டேஷ். ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் பக்கம் அண்ட் ஒய் பக்கம்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, அப்புறம் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா குவாட்ரண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரும். ஓகே, 90 90 90 அண்ட் 90. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகணும். இது ஃபஸ்ட்டுனா இதுதான் செகண்ட், இது செகண்ட் வராது. ஓகே, நான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஏபிஎஸ் சீசா, ஒய் ஆக்சிஸை வந்து ஆர்டினேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கு நேம் வந்து ஏபிஎஸ் சீசா அண்ட் ஆர்டினேட் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு வந்து பேர் இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குன்னா இதை வந்து என்னென்னா கார்ட்டீசியன் பிளேன், இதோட பேர் என்னென்னா கார்ட்டீசியன் சிஸ்டம் இல்லை கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஆக்சஸும் இந்த ஆக்சஸும் தான் நம்ம வந்து இருக்குது. எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெண்டு தான் இருக்குது கரெக்டாக இந்த குவாட்ரண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிளாட் பண்ண தெரியும், நம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிராஃப் ஷீட்டில் நம்மளுக்கு பிளாட் பண்ண தெரியும். இப்போ வந்து 2,1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1 கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இது வந்து இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வந்து என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் வரும்னா எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் நம்பர்ஸை பார்த்தோன்னே சொல்கிறது ப்ளஸ் ப்ளஸ்னால் அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அதுவே வந்து இப்போ இப்போ பாருங்கள், இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஸோ எக்ஸ் டேஷ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸில் இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ், செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ், எக்ஸ் ஆல்சோ மைனஸ், ஒய் ஆல்சோ மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ், இங்கே ரெண்டுமே மைனஸ் மைனஸ், இங்கே மைனஸ் ப்ளஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். இப்போது இன்னொரு வந்து ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆரிஜின்னு சொல்லுவோம் கரெக்டாக. இது வந்து 0,0, இது வந்து ஆரிஜின், இல்லை வெறும் 0 அப்படின்னு கூட சொல்லலாம், ஆரிஜின் சென்டர். ஓகே, நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது வந்து எப்படி நம்பனா ஃபார் எக்ஸாம்பிள் 0,3 இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எங்கே பிளாட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 3 அப்படிங்கும் போது எக்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ ஒய் ஆக்சிஸில் ஒய்யில் வந்து 3ல் மார்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் 0னா ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸில் வேல்யூ இருக்குன்னா எக்ஸ் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எங்கே மார்க் பண்ணோம்னா இதுதான் 0,3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0னா ஒய்யில் தான் மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, அப்போ ஒய் ஆக்சிஸில் தான் வேல்யூ வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸை. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 3.8 fill in the blanks, blank பிளேஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் அட், இதில் இன்டர்செக்ட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எதில் இன்டர்செக்ட் ஆகுது, சென்டர் 0ல் இன்டர்செக்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 0,0ன்னு சொல்லலாம், இல்லை ஆரிஜின் கூட சொல்லலாம். ஓகே, ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகுறது ஆரிஜினில் இல்லை சென்டர். நெக்ஸ்ட்டு த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் இன் தேர்ட் குவாட்ரண்ட் ஆர் ஆல்வேஸ் டேஷ். அதாவது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து அந்த கோஆர்டினேட்ஸில் அந்த ஆர்டர் பேர் இருக்குல்ல, அதாவது நம்ம எழுதுகிறோம் இல்லையா 2,3, அதுதான் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
இப்போது அந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து ரெண்டுமே மைனஸ் மைனஸ் கரெக்டாக, ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸும் மைனஸ் ஒய் ஆக்சிஸும் மைனஸ் கரெக்டாக இப்படி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ். ஸோ எப்படி இருக்கும், இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். கிளியர்? நெக்ஸ்ட்டு 0.-5 point lie on dash axis. அதாவது இந்த பாயிண்ட் வந்து எந்த ஆக்சிஸில் வரும், எக்ஸ் ஆக்சிஸில் வருமா ஒய் ஆக்சிஸில் வருமானு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ் 0னா ஒய் ஆக்சிஸில் தான் இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இதுவே ஒய் 0னா எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு the x coordinate is always dash on the y axis. y axisல x coordinate வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், 0 கரெக்டாக. ஏன்னா y axis அந்த பாயிண்ட் வந்து இதுதான் எக்ஸாம்பிள், y axisல அந்த ஆன்சர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா x வந்து 0. ஸோ the x coordinate is always dash on the y axis. அதாவது y axisல வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிங்கன்னா அப்போ x axis வந்து 0 அப்படின்னு அர்த்தம். Next, dash coordinates are the same for a line parallel to y axis. அதாவது இப்போ ஒரு லைன் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் பிளேன் இருக்குன்னு வைங்க. dash coordinates are the same for a line parallel to y axis. அதாவது இப்போ இது y axis இருக்குது, இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் போடுறேன், இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும் கரெக்டாக இங்கே இருக்கும் இல்லை இதுக்கு பேரலாக லைன் வருதுன்னா இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும். இப்போது எந்த கோஆர்டினேட் dash coordinates are the same for a line parallel to y axis. இப்போ நான் இங்கே போட்டேன்னா இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், அப்போ தான் இது பேரலல் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து இது வந்து ஈக்குவலாக இருக்கணும், இது வந்து இங்கே இப்படி தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆர் த சேம் ஃபார் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் த சேம் ஃபார் அ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் சம், say true or false. -10/20 lies in the second quadrant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்பர்ஸை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சைனை பார்த்தா போதும். ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ், செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் ப்ளஸ் கரெக்டு தான். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் -9,0 லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது, எக்ஸில் வேல்யூ இருக்குது, ஒய் 0. அப்போ ஒய் 0னாலே இந்த பாயிண்ட்டை தூக்கி நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் தான் மார்க் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆர் 1,1. ஆரிஜினில் உள்ள கோஆர்டினேட் வந்து 1,1 சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது, திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ஆரிஜினில் வந்து எப்படி இருக்கும், பாயிண்ட்ஸ் வந்து 0,0 அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, next third sum, find the quadrants without plotting the points on a graph sheet. அதாவது இந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து கிராஃப் ஷீட்டில் போடாமலே இதெல்லாம் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ++னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், -+னா செகண்டு, ரெண்டுமே மைனஸ்னா வந்து தேர்டு, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னா என்னது ஃபோர்த்து. ஸோ இதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் பாருங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு. ஸோ பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் கரெக்டாக நான் இங்கே எழுதுகிறேன். திஸ் இஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ப்ளஸ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இது வந்து என்னது 2,0. இது ரெண்டுமே ப்ளஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து எதில் வரும், 2,0னா ஒய் வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ இதோட ஆன்சர் என்னதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். நெக்ஸ்ட், ரெண்டுமே நெகட்டிவ்னா என்ன குவாட்ரண்ட்டு, ரெண்டுமே மைனஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்னால் என்னது, செகண்ட் குவாட்ரண்ட். புரியுதா உங்களுக்கு? நம்ம இப்போ தான் நான் பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன், அந்த மாதிரி தான் நான் பார்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் அண்ட் 0. அப்போ y 0 ஆகிடுச்சு. அப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணுவோம், இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம மார்க் பண்ணுவோம். ஒயில் 0னா எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸில் 0னா ஒய் ஆக்சிஸ் ஆன்சர். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ் 0, அப்போ இது என்னது வரும், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அடுத்து ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், அப்போ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அவ்வளோதான், இதுதான் சொல்லியிருக்காங்க. கிராஃப் ஷீட்டில் வந்து இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணாமல் எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு சம், plot the following
points in a graph sheet. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ வந்து 5,2, பி வந்து -7, -3, சி வந்து -2,4 ஜஸ்ட் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு இது வரையணும். இப்போ பாருங்கள், நம்பர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பிளாட் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து குவாட்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து y டேஷ், இந்த பக்கம் x டேஷ் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து 8 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கொஷனில் வந்து பாருங்கள், எக்ஸ் தானே ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து 3, 5, 2, -3, 4, -7, -8 அந்த மாதிரி இருக்குது. சாரி, இந்த சம் இல்லை, இந்த சம்மு சாரி. ஸோ 8 வரைக்கும் இருக்குங்க பாருங்கள். 8 தான் ஹையஸ்ட் நம்பர் இருக்குது. அப்போ நம்ம 8 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸ் ஆக்சிஸில். அதே மாதிரி நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நம்பர் -5 தான் இருக்குது. அப்போ நான் அந்த பக்கமும் கொஞ்சம் 8 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து -7லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு y ஆக்சிஸ் அந்த மாதிரி பார்த்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். ஏ வந்து 5,2. ஸோ 5,2னா எப்படி மார்க் பண்ணணும்னா, எக்ஸில் 5, ஒயில் 2. அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய். ஸோ 5,2னா எக்ஸில் வந்து 5. அப்போ 5 இங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது பாருங்கள், ஒயில் வந்து 2 இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் வச்சு அந்த 2 பாயிண்ட்டும் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே வந்து இங்கே மீட் ஆகுது. கரெக்டாக? ஸோ அங்கே ஒரு டாட் வச்சுட்டு என்ன எழுதிடணும், ஏலே அதை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏ வந்து என்னது 5,2. நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணி தான் போடணும். நான் பென்சில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியாதுங்கிறதுனால நான் வந்து பென் யூஸ் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நீங்கள் இந்த லைன்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மார்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து -7, -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -7 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், இங்கே இருக்குது. -3 ஒய் ஆக்சிஸ்னு இங்கே கீழே இருக்குது. ஸோ அந்த -7ம் -3யும் ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ -7, -3 இங்கே இருக்கா, அவ்வளோதான். ஸோ பி வந்து -7, -3. நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட் வந்து -2,4 அப்படின்னு இருக்குது. ஸோ சொல்லுங்கள், -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 4 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ திஸ் இஸ் சி, -2,4. நெக்ஸ்ட்டு டி பார்த்திங்கன்னா -1, -1. ஸோ -1 எக்ஸில் -1, ஒய்லேயும் -1. அப்போ இங்கே இருக்குது. ஸோ டிங்கிற பாயிண்ட் வந்து -1, -1. நெக்ஸ்ட்டு ஈங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 0, -5. ஸோ 0, -5னா ஒய் ஆக்சிஸில் -5ல் மார்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நான் டார்க்காக போட்டேன், ஈன்னு எழுதிட்டேன். 0, -5. நெக்ஸ்ட்டு எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து 2, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் வந்து 0 ஆகிடுச்சு, 2 எக்ஸில் தான் 2, அப்போ இங்கே இருக்குது. அப்போது எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து 2, 0. நெக்ஸ்ட் வந்து ஜிங்கிற பாயிண்ட் வந்து 7, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்கிற பாயிண்ட் 7, -4னா எக்ஸில் வந்து 7, ஒயில் வந்து -4. ஒயில் -4 இங்கே இருக்குது. அப்போது 7, -4 அப்போ இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது இங்கே டாட் வச்சுட்டு ஜி போட்டு 7, -4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி இன்னும் முடியல. ஹெச் வந்து -4,0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -4, 0 இங்கே வரும், இங்கே வருமா -4. எக்ஸில் வந்து -4, ஒய் வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ இங்கே தான் மார்க் பண்ணணும். இப்போ இதனால் டார்க்காக வச்சுட்டு ஹெச்ன்னு போட்டு -4, 0. நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து 2, 3. இப்போ 2, 3னா எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3. அப்போ இங்கே இருக்குது. அப்போ ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் ஐன்னு போட்டு 2, 3. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜே வந்து 8, -4. ஸோ 8, -4 எங்கே வரும்னு பாருங்கள் ஜேயில். ஸோ -4 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ 8 இங்கே இருக்குது. அப்போ இங்கே டாட் வச்சிடலாமா. அப்புறம் ஜே வந்து இங்கே எழுதுகிறேன் 8, -4. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கே வந்து 0, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு, ஒய்யில் 7னா அப்போ ஒய் ஆக்சிஸில் இங்கே மார்க் பண்ணணும். கே 0, 7. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து ஸ்கேல் எழுதணும். எப்போயுமே ஒரு கிராஃப் வரைஞ்சி நம்ம ஸ்கேல் எழுதணும். அதாவது இது எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிட்டாக நான் எடுத்திருக்கேன்னா 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 எடுத்துருக்கேன். அது 1 யூனிட். ஒய் ஆக்சிஸும் 1 சென்டிமீட்டரும் 1 யூனிட் அப்படின்னு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். யூஸ் த கிராஃப் டு டிட்டர்மைன் த கோஆர்டினேட்ஸ் வேர் ஈச் ஃபிகர் இஸ் லொக்கேட்டட். அதாவது கிராஃப் கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. போன வாட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு கிராஃபில் மார்க் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து கிராஃப் கொடுத்துட்டாங்க, அந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் வந்து டயக்ராம்ஸ், அந்த சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வச்சு நம்ம சொல்லணும். ஸ்டார் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ், அப்புறம் தான் ஒய் ஆக்சஸ் எழுதுன்னு மறந்துடாதீங்க. ஸோ அது எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3யையும் 2வையும் ஜாயின் பண்ணது. அப்போ நம்ம இங்கே எழுதிடலாமா? 3, 2 இங்கேயும் நம்ம எழுதிடலாம். ஆர்டர்ட் பேரில் தான் எழுதணும் எப்பயுமே. ஆர்டர்ட் பேரில் இந்த மாதிரி ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து பேர்டு. பேர்டு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பேர்டு. அப்போ இது என்னது? -2, 0 கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ y வந்து 0ன்னு அர்த்தம். அப்போது நம்ம எழுதிடலாம் -2, 0. நெக்ஸ்ட்டு ரெட் சர்க்கிள். ரெட் சர்க்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எங்கே இருக்குது? இதையும் காமன். அப்போ -2, -2. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எழுதணும், அப்புறம் தான் ஒய் எழுதணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைமண்ட். டைமண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போது -2, 2 கரெக்டாக -2, 2 இங்கே எழுதிடலாம் -2, 2. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எங்கே இணைக்குது? -1யும் -1. அப்போ நம்ம இங்கே எழுதிடலாமா? -1, -1. இங்கே எழுதிடலாம் -1, -1. நெக்ஸ்ட் வந்து ஆண்ட். ஆண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், எறும்பு ஆண்ட். அப்போ நம்ம எப்படி இது சொல்கிறது? எக்ஸில் 3, ஒயில் வந்து -1. அப்போது திஸ் இஸ் 3, -1. இங்கே நம்ம எழுதிடலாம் 3, -1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேங்கோ. மேங்கோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ 0, 2 இப்போ எழுதிடலாமா? மேங்கோ வந்து 0, 2. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளைனா எது? இதுதான் ஹவுஸ் ஃப்ளை கரெக்டாக? ஓகே, நவ் இப்போ வந்து இது எங்கே இருக்கும் பாருங்கள், எக்ஸில் மார்க் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய் வந்து 0. அப்போ 2, 0 எழுதிடலாமா? 2, 0. நெக்ஸ்ட் வந்து மெடல். மெடல் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள் மெடல். அப்போது -3க்கும் 3யும் ஜாயின் பண்ணுது. அப்போ மெடல் வந்து -3, 3 நம்மளும் இங்கே எழுதிடலாம் -3, 3. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர். ஸ்பைடர்னால் இது வந்து இருக்குது பாருங்கள், ஸ்பைடர். இது வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க? கரெக்டாக ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 0. அப்போ எக்ஸ் 0, ஒய் ஆக்சிஸில் வந்து -2ல் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 0, -2. ஸோ அவ்வளோதான். நல்லா கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.